கந்தபுராணம் பகுதி 20. வீரபாகுவை கண்டதும் பத்மாசுரன் அகோரமாக சிரித்தான். அடே நீயா? அன்று நீதானே எனது அவைக்கு வந்து தூதுவனாக வந்தாய். அன்றே உன்னை கொன்றிருப்பேன். நீயோ மாய வடிவில் தப்பித்து ஓடிவிட்டாய். இப்போதும் ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை. அன்று அந்த சிறுவனுக்கு தூதனாக வந்தாய் அல்லவா? இப்போது எனக்கு தூதனாக மாறிவிடும். என்ன, அந்த சிறுவனை என்னிடம் சரணடைய சொல். என் தகுதிக்கு நீ என்னோடு போட்டியிட லாயக்கில்லாதவன். அப்படியே ஓடிப்போய்விடடா, ஓடிவிடு என்றான். வீரபாகு எக்காலமாக சிரித்தான். அடே அசுரா, நான் நினைத்தால் இக்கணமே உன் தலையை கொய்து விடுவேன். அன்று முருகன் என்னை தூதனாக அனுப்பினார். இன்று உன்னோடு போர் புரிய அனுப்பியுள்ளார். எடுவில்லை, வாய்ப்பேச்சை நிறுத்து. முடிந்தால் என்னை தோற்கடித்துப்பார் என சொல்லிவிட்டு வில்லை எடுத்தான். சூரன் வீரபாகுவை மிகச் சாதாரண கிள்ளுக்கீரையாக நினைத்து அலட்சியமாக நின்றான். வீரபாகு பல அம்புகளை அவன் மீது எய்தான். அவை சூரனின் இரும்பு உடல் மீது பட்டு வளைந்து நொறுங்கியதை தவிர சிறு சிராய்ப்பு காயத்தை கூட ஏற்படுத்தவில்லை. எனவே யமாஸ்திரம், சூர்யாஸ்திரம், நாராயணாஸ்திரம் என்ற சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை எய்து பார்த்தான். அவற்றை சூரன் தன் கையாலேயே தடுத்து நொறுக்கிவிட்டான். பத்மாசுரனின் இந்த அபரிமித சக்தியை எண்ணி வீரபாகு வியப்படைந்தான். சிவனின் அருள் பெற்றவனை அழிப்பது என்றால் சாதாரண காரியமா? அது மட்டுமல்ல, அவனை அழிக்கும் சக்தியாகவும் சிவனே முருகனாக அவதாரம் எடுத்து வந்துள்ள போது வேறு யாரால் அவனை சாய்த்து விட முடியும்? வீரபாகு மனம் தளரவில்லை. தன்னிடமிருந்த ஒரே அஸ்திரமான பாசுபதாஸ்திரத்தை இழைத்தான். அதை அவனின் மீது, சூரன் மீது எய்தான். பாசுபதாஸ்திரம் பல பாம்புகளை உள்ளடக்கியது. அது விஷத்தை கக்கி கொண்டு பாய்ந்தது. சூரனும் அதே போன்ற அஸ்திரத்தை எய்யவே ஒன்றை ஒன்று கடித்து கொண்ட பாம்புகள் மாய்ந்தன. அந்த அஸ்திரங்கள் அவரவரிடமே திரும்பி வந்தன. இதை பயன்படுத்தி கொண்ட சூரபத்மன் பல பானங்களை அனுப்பி வீரபாகுவின் வில்லை ஒடித்து விட்டான். வீரபாகு மீது பட்ட அம்புகள் அவனை மயக்கமடைய செய்தன. வீரபாகு களத்தில் விழுந்த பிறகு பூதகணங்கள் அசுரர்களுடன் கடுமையாக மோதினார்கள். எதற்கும் நேரம் வர வேண்டும் அல்லவா? பூவுலகில் பிறந்தவன் மனிதனாயினும் சரி, அசுரனாயினும் சரி, அவனது மரணத்துக்கு எந்த நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறதோ அதுவரையில் அவனை யாராலும் வெல்ல இயலாது. இங்கே சிவனின் அம்சமான முருகன் பத்மாசுரனின் முன் யமனாக வந்து நின்றான். பத்மாசுரா, என் வீரர்களை வெற்றி கண்டு விட்டதாக மமதை கொள்ளாதே. இதோ நான் இருக்கிறேன். உன் படையை சந்திக்க இதோ எனது பெரும்படை இருக்கிறது. வீணாக அழிந்து விடாதே, என்னிடம் சரணடைந்து விடு என முழக்கமிட்டார் முருகர். ஒரு சூரன் சிரித்தான். இங்கே வந்து உன் படை தவிடுபொடியாகிவிட்டது அப்பனே. கிரௌஞ்சன் என்ற சிறுவனையும் தாரகன் என்ற எனது தம்பியுமான கோழையையும் ஜெயித்துவிட்ட ஆணவத்தில் என்னையும் சாதாரணமாக கருதிவிட்டாயா? நான் உன்னை ஒரே பானத்தில் கொன்று விடுவேன். சிறுவன் என்பதால் உயிர் பெற்றை அழிக்கிறேன், ஓடிப்போய்விடு என முருகனை எச்சரித்தான் சூரபத்மன். முருகப்பெருமான் அவனுக்கு புத்தி கற்பிக்க நினைத்தார். பல்வேறு ஆயுதங்கள் இருதரப்பிலும் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. உக்கிரமான போர் நடந்தது. முருகனை வெல்வார் யாருண்டு? முருகப்பெருமான் தன் ஆயுதங்களால் பத்மாசுரனை நிராயுதபாணியாக்கிவிட்டார். ஒரு சிறுவனிடம் ஆயுதங்களை இழந்தோமே என்ற சூரன் வெட்கப்பட்டு தலைகுனிந்து நின்றான். இந்நிலையில் அவனது வெண்கொற்ற குடை, கிரீடம் ஆகியவற்றை கீழே விழச் செய்தார் முருகன். அவனை அவமானம் பிடுங்கி தின்றது. சூரனின் நிலை கண்டு அவனது படைகள் சற்றும் தளராமல் முருகனின் படையினருடன் போரிட்டார்கள். போர்க்களத்தில் நின்றபடி சூரன் யோசித்தான். இவன் சிறுவனாயினும் சாதாரணமானவன் அல்ல. இவனை அழிப்பதென்றால் சற்று கடினமானதுதான், ஆனால் முடியாதது அல்ல. மீண்டும் நம் ஊருக்குள் சென்று பல்வேறு அஸ்திரங்களுடன் வர வேண்டும் என்றபடியே
அங்கிருந்து மறைந்து விட்டான் சூரன். சூரன் ஓடிப்போனதை அறிந்து தேவர்கள் முருகனை கொண்டாடினார்கள். முருகா, தாங்கள் நினைத்திருந்தால் வேலாயுதத்தை எறிந்து அந்த சூரனை நொடியில் அழித்திருக்க முடியுமே. ஆனாலும் தாங்கள் எங்கள் மீது இன்னும் கிருபை செய்யவில்லை. சூரனால் நாங்கள் இன்னும் வேதனைப்பட வேண்டும் என்பது விதி போலும். சூரன் மாயத்தால் மறைந்திருந்தாலும் தாங்கள் இந்த வேலை அனுப்பினால் அவன் எங்கிருந்தாலும் அவனை தாக்கி அழித்துவிடும். எங்களை காப்பாற்றுங்கள் மகாபிரபு என்று சொன்னார்கள். கருணை கடவுளான முருகன் அவர்களிடம் எதிரியாயினும் ஆயுதம் மற்றவனை கொன்றோம் என்ற அவச்சொல் நமக்கு வரக்கூடாது. அது மட்டுமல்ல, அவன் மீது கொண்ட கருணையால் தான் நான் அவனை அனுப்பிவிட்டேன். எதிரிகள் திருந்த வாய்ப்பு கொடுக்க வேண்டும். திருந்தாமல் திரும்பியும் வந்தால் அவனை அழிப்பதில் தவறில்லை. சூரன் திருந்த மாட்டான் என்பது நானும் அறிந்ததே. மீண்டும் அவன் வருவான். அப்போது அவனை நிச்சயம் நான் விடமாட்டேன். நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார். தேவர்கள் மகிழ்ச்சியுடன் விடைபெற்றனர். இந்த நேரத்தில் வடிவேல் முருகன் போர்க்களத்தில் மயங்கியும் இறந்தும் கிடந்த வீரபாகு மற்றும் நவவீரர்கள் படையினரை தனது கருணையால் எழச் செய்தார். அவர்கள் ஆரவாரம் செய்து முருகனை வணங்கினார்கள். அரண்மனைக்குள் புகுந்த பத்மாசுரன் மீண்டும் முருகனை அழிப்பது பற்றிய ஆலோசனையில் ஆழ்ந்தான்.